கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய ஒரு அமலை பார்க்க போகிறோம். இது ஒரு தொகுப்பான திக்ருன்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய துவாக்கள் கபுலாக மாட்டேங்குது, நான் ரொம்ப நாளாக காத்திருக்கேன், என்னுடைய ஹாஜத்துகள் நிறைவேற மாட்டேங்குது, என்னுடைய பண கஷ்டம் தீர மாட்டேங்குது, எங்களுக்கு நல்ல நிலைமை உண்டாக மாட்டேங்குது, என்னுடைய விதியிலே மாற்றம் ஏற்பட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கீங்க. எல்லாவற்றுக்கும் இதில் தீர்வு இருக்குது. இது ஒரு கோர்வையாக இருக்கக்கூடிய ஒரு அமல். ஒரு அமலை இப்படி செய்துவிட்டு நம்ம கேட்டோம்னா அந்த துவா மறுக்கப்படுவதே இல்லை. இது எல்லாமே சின்ன சின்ன வார்த்தைகள், விரல்களால் எண்ணிக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு திக்ர்கள் தான். யார் வேணால் ஓதலாம். தொழுகை இருக்கோ தொழுகை இல்லையோ, ஒழு இருக்கோ ஒழு இல்லையோ, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்த நேரம் வேணால் இந்த திக்ர்களை ஓதிக்கலாம். ஆனால் ஒரு ஷிஃப்ட் ஃபுல்லாக இந்த திக்ரை ஓதி முடிச்சுட்டு நீங்கள் துவா கேட்டு பாருங்கள். உங்களுக்கே மனம் சொல்லும், அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நல்ல அமலை நம்ம செஞ்சுட்டோம், அல்லாஹுடைய கிருபையில் நம்முடைய துவா கபுலாயிரும் நமக்கு சொல்லும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு துவா கபுலாகக்கூடிய அம்சங்களை கொண்ட திக்ராக இந்த திக்ர்கள் இருக்கும். 4 திக்ர்கள் வரும். 4க்குமே ஒரு கோர்வையாக இருக்கும். நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை ஓதி ஆரம்பித்து கொள்ள வேண்டும். பிஸ்மி சொன்னதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய தேவை எதுக்காக ஓதுறீங்களோ அதை நியத்து வச்சுக்கணும். இல்லை நான் எல்லாத்துக்கும் கேட்டு பொதுவாக தான் நான் துவா செய்ய போகிறேன், என்னுடைய எல்லா தேவைக்கும் நான் கேட்க போகிறேன், ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, என்னுடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு மனசில் நியத்து வச்சுக்கோங்க. நியத்து வச்சுட்டு அந்த நியத்தோடு நம்ம ஓதணும். ஏன்னா நம்ம அமல் செய்கிறோம், மற்ற உலக வேலைகளோடு செய்யும்போது அமல்கள் மேலே கான்சன்ட்ரேஷனே இருக்கிறதில்ல. 5 நிமிஷத்தில் செஞ்சு போட்டு போயிடுறோம், நமக்கு தேவை நிறைவேற மாட்டேங்குது. ஆனால் நம்ம கான்சன்ட்ரேஷனோடு செய்யும் போது அது நமக்கு நிறைவேறும். அதனால தான் முதல்ல எடுத்துனுமே நம்ம எதுக்காக ஓதுறோமோ அந்த நியத்தை நம்ம வைத்துக்கொள்கிறோம். வைத்து கொண்டதுக்கு பிறகு முதல்ல நீங்கள் என்ன ஓதணும்னா, லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களிமாவை நீங்கள் 37 முறை ஓதிக்கொள்ளுங்க. எல்லா நபிமார்களும் ஓதியது இந்த களிமா தான். அல்லாஹ் இந்த உலகத்தை ஆரம்பித்ததுலேருந்து இந்த முடிகிற வரையும் அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது இந்த ஒரு களிமா தான். இந்த ஒரு களிமாவை ஒருவர் சொல்லிவிட்டால் நிச்சயமாக அவர்கள் ஒரு சொர்க்கவாசி. அவர்களுக்கு எவ்வளோ நன்மைன்னு பார்த்தா, 7 வானத்தையும் பூமியும் வைத்தாலும் கூட இந்த ஒரு களிமா அந்த 7 வானத்தையும் பூமியும் மிகைக்கக்கூடிய அளவுக்கு கனமாக இருக்குமா. ஏன்னா அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. அதனால மற்ற எல்லாத்தை விட இதுக்கு ஈடினை வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த களிமாவை நம்ம ஓதிவிட்டால் நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபுலாகும். அதனால் அந்த களிமாவை 37 முறை ஓதிக்குங்க. அடுத்தது 2வதாக ரப்பி கிஃபிர்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய ரப்பே என்னை மன்னிப்பாயாக நம்ம கேட்குறோம். 2 வார்த்தை, என்னுடைய ரப்பே என்னை மன்னிப்பாயாக. என்னை மன்னின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய ரப்பு நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரிமை கொண்டாடுறோம். நீ தானே எனக்கு இதெல்லாம் செய்யணும். நம்ம எப்படி ஒரு அம்மாட்ட கேட்போம், ஏம்மா நான் உம்புள்ள தான் நம்ம எனக்காக இதை செய்ய மாட்டேயாமான்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் இடத்துல என்னுடைய ரப்புனி என்னை மன்னித்து விடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல உரிமை கொண்டாடி கேட்குறோம். இதை 37 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது 3வதாக இப்போ என்ன பண்ணிட்டோம், முதல்ல களிமா ஓதிட்டோம். களிமா சொல்லியே நம்ம என்ன சொல்லிட்டோம், நீ தான் என்னுடைய இறைவன் சொல்லிட்டோம். சொன்னதுக்கு பிறகு 2வது என்ன சொல்லிட்டோம், நீ என்னுடைய இறைவன் தான், அதே நேரத்தில் என்னுடைய தவறுகளையும் சேர்த்து நீயே மன்னித்துடு, என்னுடைய இறைவனாக நீ இருக்கிறேன்னு நான் ஏற்றுக்கொண்டு கூட சில தவறுகள் உன்னிடத்துல நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நம்ம உணர்ந்துட்டோம். அடுத்தது 3வது இப்போ தான் நம்ம துவாவுக்கு வரோம். என்ன வரோம்னா, என்னுடைய துவாக்களை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு யா முஜீபு ஓதுறோம். யா முஜீபுனா துவாவை ஏற்பவனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவை அழைக்கிறோம். அல்லாஹுக்குன்னு சிறப்பு திருநாமங்கள் இருக்குது. அதை கொண்டு அவனை அழைக்கும் போது அதனுடைய பலன் நம்ம பெற முடியும். அப்போ நம்ம தேவைகள் நிறைவேறுவதற்கு என்ன சிறப்பு திருநாமம்னு கேட்டிங்கன்னா, யா முஜீபு தான் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சிறப்பு திருநாமம். நம்ம தனித்தனியாக ஓதும் போது என்ன ஆயிரும்னா, குழந்தை பாக்கியத்துக்கு ஒன்று ஓதலாம், அதேமாதிரி ஆரோக்கியத்துக்கு ஒன்று ஓதலாம், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பொதுவாக இதை ஓதிட்டாவே எல்லாத்துக்கும் பொருந்தும். நம்ம தனித்தனியாக ஓத சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த தேவைக்கு என்ன அந்த தேவைக்கு என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக நமக்கு சந்தேகம் வரும். அதனால தான் யா முஜீபு அப்படிங்கக்கூடிய இந்த திருநாமத்தை மட்டும் எடுத்திருக்கோம். 37 முறை இதை ஓதிக்கொள்ளுங்க. கடைசியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சலவாத் ஓதுறோம். எந்த சலவாத்து வேணால் ஓதிக்கலாம். நான் எப்பயுமே அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின், இதுதான் ரொம்ப சின்ன சலவாத்து. யா அல்லாஹ் நபியின் மீதும் நபியின் குடும்பத்தாரின் மீதும் உன்னுடைய சலவாத்தை பொழிவாயாக ஓதிப்பேன். இது ரொம்ப சிறுசாக இருக்குல்ல, இதை நீங்கள் ஓதிக்கலாம். உங்கள் இஷ்டம் பார்த்தீங்கன்னா எந்த செலவாத்தை வேணால் ஓதி முடிச்சுக்கலாம். இல்லை சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குல்ல, அது கூட ஓதலாம். அதுவும் ஒரே அர்த்தம் தான். எல்லாமே நபிக்காக நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவா. ஒரு சலவாத் இல்லாத துவா வானத்துக்கு உயர்த்தப்பட போவதில்லை. அதனால நீங்கள் சலவாத்தை கொண்டு என்ன பண்ணும், துவாக்களை கேட்கணுங்கிறதுக்காக கடைசி அதையும் ஓதி முடிச்சிடறோம். அப்போ இது ஒரு கோர்வையான அமல். 4 விஷயம் பார்த்துருப்போம்ல, இந்த 4மே ஒரு கோர்வை. முதல்ல களிமா சொல்லி தௌபா செய்து அல்லாஹுடைய சிறப்பு திருநாமத்தை கொண்டு அவனை அழைத்து கடைசியாக சலவாத்தை ஓதி முடிச்சிடணும். இதை உட்காந்து நீங்கள் விரலில் எண்ணி முடித்த கணக்கோடு நீங்கள் என்ன பண்ணணும், அப்போவே துவா செய்ய ஆரம்பிச்சிருங்க. உங்கள் துவாக்கள் மறுக்கப்படாமல் கபுலாகும்.
இதை வளமையாகவும் செஞ்சு பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லா தேவையும் நிறைவேற்றி கொடுப்பான். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.